ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் அனிமையோட 10th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் எல்லோரும் கேப்டன் எனக்கு கொடுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 6 அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அவங்கள பார்க்குறத பார்த்துட்டு அதை உடனே எடுத்து சாப்பிட்டு வேலையே போய் பாருங்கன்னு சொல்கிறான். என்ன காலையிலே வந்துட்டு சரி வந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஹீரோ கூப்பிட்றான். நம்ம ஹீரோவும் அங்கே உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். நினச்சே பார்க்கல நீ என்னோட ஹேண்ட்ஸமாக இருப்பேன்னு. அப்போ ஹீரோ அதுக்கு மறைக்கிறானா இல்லை சிரிக்கிறானான்னு ஒன்றுமே தெரியல. அப்போ ஒரு ஆடு மாதிரி இருக்கிற மனிதனை வெட்டுறாங்க. என்ன பயந்துட்டியான நம்பர் 6 கேட்குறான். அதுக்கு ஹீரோ அவன் கழுத்தை பார்த்து பீஸு சமமாகவே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அவன் இனிமேல் நீ என் கூட தான் வேலை செய்ய போகிறேன்னு ஒரு டாக்னு தூக்கி போகிறான். நம்ம ஹீரோவும் அதை கேட்ச் பண்ணிடுறான். அப்போ நம்பர் 6 அவன் மின்னல் வேகத்தில் வந்துடுறான். எங்களோட 6வது ஸ்குவாடில் இருக்க நிறைய பேர் நைட் ஸ்குவாடை பிடிக்கிற போது இருந்துட்டாங்க. இருக்கிறது நாம் கொஞ்சம் பேர் தான். சரிவா நம்ம போய் சிட்டியை பேட்ரோல் பண்ணிவிட்டு வருவோம். அடுத்த சீனில் 2 பேரும் மார்க்கெட்டில் நடந்து போகிறாங்க. இப்போ உனக்கு இந்த சிட்டியை பற்றி ஓரளவுக்கு தெரிய வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட டெக்டாக் கேண்டில் தான் லீட் பண்ணிட்டு வராரு. அவர் கீழே மற்ற 7 பீக் இருக்குது. அது ஒன்று ஒவ்வொரு திறமையை கொண்டது. அதில் முதல் பீக்லேருந்து 6வது பீக் வர இருக்கிறவங்க அவங்களுக்குனே தனி காம்பவுண்ட் கல்டிவேஷன் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வார் கல்டிவேட்டர், 2வது அல்கெமி, 3வது ஸ்பெல் ஆர்ட், 4வது பீஸ்ட் டைமிங், 5வது ஃபார்மேஷன் ஆர்ட், 6வது ஆர்டிஃபெக்ட் கிராஃப்டிங், கடைசி 7வது பீக் தான் சி ஃபார்மேஷன் ஆர்ட்டையும் தர்மாவசலையும் யூஸ் பண்ணுறவங்க. ஒவ்வொரு பீக்குக்கும் ஒரு டீமன் அண்டர் டிவிஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சுதந்திரமாக செயல்படுவாங்க. அப்போ 6 ஆப்பிளை தூக்க யாரும் ஆப்பிளை தூக்கிட்டு போகிறன்னு ஒருத்தன் கத்துறான். நம்ம 6 பார்த்து தான் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். நேற்று நீ கொண்டவங்க எல்லாம் கிரிமினல்ஸ் தான், அதனால் கவலைப்படாத. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, கிரிமினல்ஸை பிடிச்சி டிவிஷனில் கொடுத்து பிரிட் சயின்ஸை வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் விலை உயர்ந்தது. நீங்கள் வாழணும்னா 30% கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸை தரணும். அப்படி உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அப்போ ஒருத்தன் சீனியர் பிரதர் என்னோடய பாயிண்ட்ஸை யாரை திட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கடனாக கொடுங்கன்னு கதறான். அப்போ ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகி அவனை அதே இடத்துல கொண்டுடுது. உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இல்லைன்னா இதுதான் நடக்கும்னு 6 சொல்கிறான். அப்போ ஹீரோ எதுக்காக மற்றவங்களோட பாயிண்ட்ஸை திட்டுறதுக்கு இந்த சிட்டி அனுமதிக்குதுன்னு கேள்வி கேட்குறான். அதுக்காக இங்கே பலசாலிங்க மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டை தாக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுக்கலாம். இது மூலம் ஸ்ட்ராங்கானவங்க கிடைப்பான். ஆனால் சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடுவாங்க. இன்னும் நான் சொல்ல வந்துட்டேன், அந்த பர்பிள் ட்ரெஸ்ஸை போட்டவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டு. அவன் செக்டோட ட்ரெஷர்னு கூட சொல்லலாம். அதில் ஒன்று இருந்தால் கூட பேரழிவுக்கு சமம். அப்போ அந்த இடத்துக்கு பெரிய கப்பல் ஒன்று அங்கே வருது. எல்லோரும் தேடி எங்களாடு வந்துட்டாருன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் யாரும் அந்த தேடி எங்களாடுன்னு கேட்குறான். நம்ம பீக் மாஸ்டருக்கு மொத்தம் டாப் 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதை தான் அவங்க 3 எங்களாடுன்னு கூப்பிடுறாங்க. அதில் 3வது எங்களாடு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ அந்த தேடி எங்களாட தான் காட்டுறாங்க. அவங்க கூட 2 மெர்மைட் இளவரசியும் ஒரு மெர்மைட் இளவரசனையும் காட்டுறாங்க. அப்போ அந்த தேடி எங்களாட எல்லாருக்கும் பீட் கைன்ஸை தூக்கி வீசுகிறான். அதில் ஒன்று ஹீரோ கேட்ச் பிடிக்கிறான். அவன் டெய்லியும் இப்படி காசை வீசினா டிவிஷனில் என்னோடய உயிரை கொடுத்து வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கீழே பார்த்தா அவன் கையூரப்பாக காசை பிடிச்சி வச்சுருக்கான். இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறான். அடுத்த சீனில் 6 ஏதோ ரகசியமாக பதில் கை மாற்றுறான். அப்போ ஹீரோ கிட்ட ஒரு சின்ன பையன் நிற்க இதை பார்த்து ஹீரோ அந்த சின்ன பையனுக்கு ஒரு காயினை தரான். நான் இன்ஃபர்மேஷனுக்காக காயின்ஸை தந்தேன், நீ எதுக்காக அந்த பையனுக்கு காயினை தந்த? ஒருவேளை உங்ககிட்ட நிறைய காயின் இருக்கோ? அப்போ அந்த பொண்ணை பிடிங்கின்னு 2 கார்ட்ஸ் தொத்திட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணு உன்னை தானே நான் நேற்று பார்த்தேன்னு கண்டுபிடிச்சிடறான். அப்போ ஹீரோ அவங்ககிட்ட இருந்து ஆப்பிளை வச்சு அவரை அட்டாக் பண்ணிடுறான். அந்த பொண்ணும் கீழே விழுந்துடுது. அப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்த பதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கணும், இல்லை நீ செத்துருவேன். நீங்கள் தேட குஞ்சி கிட்டவேலி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். அவனோட மதிப்பு கிட்டத்தட்ட 30 பிரிட் பாயிண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் நைட் டவுக்கு வேலை செய்கிறான். அவனுக்கு நைட் டவ் எங்கே இருக்குன்னு தெரியும். நான் உங்களுக்காக அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி தரேன். இப்போ ஹீரோ அவகிட்ட ஒரு காயினை தூக்கி போட்டு போகிறான். அதில் பாய்சன் இருக்குது, நீ 3 நாளுக்குள்ளே இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து ஆட்டிடியூடை வாங்கிக்கோ. நான் கூட சாதாரண ஆள்னு நினச்சேன், நீ பெரிய ஆள் தான். என் கூட வா, ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை கட் பண்ணி அடுத்த சீனாக காட்டுறாங்க. இந்த இடம் தான் 7 பீக்கை விட ப்ராஃபிட் தர இடம். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, பணத்தை தரலன்னா உன்னோட வாயை முகத்தில் இருந்து கிழிச்சு எடுத்துடும் பார்த்துக்கோ. ஆமாம், உன்னோட வாயை முகத்தில் இருந்து கிழிச்சு எடுத்துடும் பார்த்துக்கோன்னு 6 சொல்ல, யாரா என்னோட வயசை மிமிக்ரி பண்ணுறதுன்னு ஒருத்தன் வெளியே போகிறான். கேப்டன் நீங்களாம் என்ன இந்த பக்கம்? ஆமாம், இவர் யார்? அப்போ ஹீரோ அவனோட கழுத்தையே பார்க்க, நீங்கள் சொன்ன புதாள் இவர் தானா? ஆமாம், இவன் தான். இவனோட பேர் சூக்கிங். இவனோட பேர் தான் சாங்சன். இவன் நம்ம டீமில் தான் முதல்ல இருந்தான். ஆனால் ஃபைட் பண்ண பயந்து டிரான்ஸ்போர்ட் டிவிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டான். இதுதான் டிரான்ஸ்போர்ட் டிவிஷன். இங்கே தான் எல்லா வசதியும் உருவாக்குவாங்க. இது வெல்கம் கிஃப்ட்டுன்னு அவன் சொல்கிறான். இது ஃப்ளையிங் பின்ஃபிஷோட போன் தானே? அது மட்டும் இல்லாமல் இது வெசலோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் தானே? அப்போ சாங்சன் இது ஜூனியர் சூக்கிங்க்கு நான் தரேன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெட் ஸ்லிப்பை வச்சு உங்களால் எத்தனை முறையும் இதை அப்கிரேட் பண்ண முடியும். இதை வாங்கிக்கணும்னு 6 சொல்கிறான். நம்ம ஹீரோவை அதை வாங்கிக்கிறான். போய் டியூட்டியை பாருன்னு 6 சொல்ல நம்ம ஹீரோவை அங்கேருந்து கிளம்பிடுறான். எனக்கு கொஞ்சம் சந்தேகம், ஏன் இவர் கழுத்தையே பார்த்துருக்காரு? இவரை பார்க்கும்போது இயற்கையாகவே கில்லர் தெரியுது. ஞாபகம் வச்சுக்கோ, நான் பெருசாக உன்னை இழுக்க போகிறேன். இதை கேட்டு தான் ஷாக் ஆகுறான். அடுத்த சீனில் ஹீரோவோட கப்பலை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ளே போய் ஒரு கல்லில் அந்த பொட்டி மேலே ஹீரோ வைக்கிறான்.
அந்த சீட் ஸ்கிரிப்சர் படி நம்ம 8th லெவலில் ரீச் பண்ணும்போது ஒரு பெரிய பவர் நமக்கு கிடைக்கும். அது நிறைய கல்டிவேட்டர்ஸோட கனவு. அதுதான் ஃபர்பிடன் சீ டிராகன் வீல். இந்த பீரிட் ஸ்டோன் என்னோட கல்டிவேஷன் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை, அது சீக்கிரமாக அதோட பவரை இருந்துடுது. அதனால் நான் இப்போ நிறைய பீரிட் ஸ்டோனை ஏர்ன் பண்ணணும்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீன் அந்த பேய் வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தன் உள்ள வர ஹீரோ அவனை கொண்டுடுறான். அப்படியே அவனோட பாடியை தூக்கி அந்த பாம்புக்கு உணவாக போடுறான். அதுவும் அவனோட எனர்ஜி உறிஞ்சிக்குது. அப்போ அவங்ககிட்ட கிடைச்ச பீரிட் ஸ்டோனை ஹீரோ எடுத்து வச்சுக்கிறான். அப்படியே அடுத்து 3 பேரை ஹீரோ போட்டு தள்ளிடுறான். அவங்ககிட்ட இருக்க பீரிட் ஸ்டோனையும் எடுத்து வச்சுக்கிறான். இதே மாதிரி ஒருத்தனையும் கொண்டு நிறைய பீரிட் ஸ்டோனையும் எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி 7th லெவலுக்கு ரீச் ஆகிடுறான். அப்போ ஹீரோவோட கப்பலுக்கு வெளியே ஃபர்பிடன் சீ டிராகன் வீல் வருது. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ளே போயிடுது. அந்த ஜேட் ஸ்லிப் படி இந்த வீல் 8வது லெவலில் தான் வரும். ஆனால் நமக்கு முன்னாடியே வந்திருக்கு. இது நல்ல விஷயம்தான். இதனால் என்னோடய பவர் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ ஹீரோ 3 நாள் ஆச்சு, ஏன் அந்த பொண்ணுங்க வரலன்னு யோசிக்கிறான். அடுத்த சீனில் ஒருத்தனை காட்டுறாங்க. அந்த பொண்ணு சொன்ன குற்றவாளி வந்தான். டே ஓல்டு மேன் கதவை திறடா. நான் அந்த வீட்டை பார்த்து ஓடுறான். அந்த நேரத்தில் ஒரு வெப்பனை அவனை அட்டாக் பண்ணிடுது. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஒழுங்காக சொல்ல, எனக்கு இன்ஃபர்மேஷனை தரேன்னு சொன்ன பொண்ணு எங்கே இருக்கா? எனக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அதில் நீ யாரை கேட்கறதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ ஹீரோ வயிற்றுலேயே குத்திடுறான். நான் திரும்பவும் கேட்க மாட்டேன், ஒழுங்காக சொல்லிடு. சரி, நான் உன்னை அங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோ அவனை கூட்டிகிட்டு போக, டே சின்ன பையன், நீ தேவையில்லாமல் உன்னோட எல்லையை மீறுற. நான் என்னைய எல்லையை மீறினேன்? நீ எல்லா நாளும் என்னோடய ஹோட்டலுக்கு வரவங்களை கொண்டா நான் எப்படி ஹோட்டல் நடத்துறது? அதுக்கு ஹீரோ இது கிரிமினல் டிவிஷனோட வேலைன்னு சொல்கிறான். நீ இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன்னு அவனோட பவரை கேதர் பண்ண. சரி, நான் உன்னோட ஹோட்டலுக்கு பீஸை பே பண்ணிருன்னு ஹீரோ சொல்கிறான். அவன் அதை கேட்காம அட்டாக் பண்ண வர ஹீரோ உடனே காசை தூக்கி போட்டுறான். இதில் 2 நாளைக்கான பீஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த பாம்பு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண, வாயை மூடல நீ தலையிடாதுன்னு திட்டுறான். அப்போ அவன் சரி இங்கேருந்து கிளம்பு, ஆனால் திரும்பவும் வந்துடாதுன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் பார்த்தா அவன் பாய்சன் அட்டாக் ஆகியிருக்கான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காயினில் பாய்சனை வச்சு அனுப்பியிருக்கான். அடுத்த சீனில் அவன் ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோவை அங்கே என்ன இருக்குன்னு சுற்றி பார்க்குறான். அப்போ மேலே பார்த்தா நிறைய பணம் தொங்கிட்டே இருக்குது. இப்போ நீ வசமாக மாட்டிக்கிட்டியே. அப்போ அவன் பூவும் மிருகமாக மாறுறான். கடைசியாக ஹீரோ அவனை போட்டு தள்ளிடுறான். அப்போ அந்த பொண்ணு கண் முழிக்குது. அப்போ அங்கே இருக்கிறவனை பார்த்துட்டு போய் பயங்கரமாக செத்து போன ஒன்று அடிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட லைட்டாக இடத்தோட மேப்பை கொடுக்குறா. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவும் ஆன்டிடோட்டை தரோம். அடுத்த சீனில் நம்பர் 6 நம்ம நைட் டவோட இடத்த நாளைக்கு அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்கிறோம். இதோட இந்த எபிசோட முடியுது கைஸ். அடுத்த எபிசோடு வர சண்டே தான் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி கைஸ், நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.